கலாச்சார அடிப்படையில் நடத்தக்கூடிய நிகழ்வுகள் மிக முக்கியமானது. குறிப்பாக நம்முடைய விஷல் ஸ்ரீதர் அவர்களுடைய குழு நண்பர்களுக்கு நாம் பெரிய கடமைப்பட்டிருக்கின்றோம். 1892 இந்த கிறிஸ்டியன் மிஷினரிஸ் தமிழகத்தில் இருந்த பொழுது இங்கிருந்து பிரச்சனையை முதல் ஆரம்பிச்சாங்க. கோவிலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான டான்ஸ் ஃபார்ம்ஸ் பேன் பண்ணணும்னு ஆரம்பிச்சாங்க. ஆடல் பாடல்கள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தாத எல்லாத்தையும் பேன் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். பரதநாட்டியம் என்பது தேவதாசி முறையை ஊக்குவிக்கிறது ஒரு பெரிய போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க. 1910 ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் பரதநாட்டியம் தடை செய்யப்பட்டது. நீங்க நம்புவீங்களா? நீங்க 2023 பேசிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் தடை செய்யப்பட்ட ஒரு கலாச்சாரமாக இருந்தது பரதநாட்டியம். 1930 அந்த தடை விளக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு நம்முடைய பிரதம மந்திரி அவர்கள் சொல்லுகின்றார், பரதநாட்டியம் என்பது இந்தியா சிங்கிள் பிக்கெஸ்ட் சாஃப்ட் பவர் அப்படிங்கிறார். உலகம் முழுவதுமே நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் கூட ஒரு பவர்ஃபுல் சாஃப்ட் பவர், இடத்துல ஒரு 500 இந்தியன் ஃபாரின் சர்வீசஸ் ஆபீசர்ஸ் சேர்ந்து செய்யக்கூடிய வேலையை ஒரு பரதநாட்டியமும் ஒரு மசாலா தோசையும் ஒரு சென்னை இட்லியும் அழகாக செய்யணும் இருக்கு. பிரிட்டிங்ஹாமில் இருக்கு, நியூயார்க்கில் இருக்கு, கேன்பரால இருக்கு, மணிக்கலத்தில் கூட இருக்கு. அதனால் இது தமிழகத்தில் இது ஆரம்பமாக இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் அனைத்து இடத்திலும் கூட மக்களால் பெரிய அளவில் அங்கீகாரம் செய்யப்பட்டு அவருடைய குழந்தைகள் இந்த பயிற்சியில் உள்ளே கொண்டு வரப்பட்டு அதன் மூலமாக ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வதற்கு பரதநாட்டியம் ஒரு பெரிய கலையாக இருக்கு. வித்வான்கள் அமர்ந்திருக்கிறான், எல்லா பெரிய பெரிய வித்வான்கள். அவருடைய பெயரை சொல்வதற்கு கூட தகுதி எனக்கு இல்லை, அந்த அளவுக்கு பெரிய மனிதர்கள் எல்லாருமே. சென்னையினுடைய பெயரை இன்டர்நேஷனல் மேப்ல போட்டவங்க எல்லாருமே முதல் 2-3 நாள் இருக்கையில் இருக்காங்க. இந்த நேரத்தில் அவர் அனைவருக்கும் கூட நம்முடைய வணக்கத்தை தெரிவித்து, சென்னையில் ஒரு பெரிய பெயர் வாங்கி கொடுத்தவங்க நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறீங்க, அந்த பெயர் திரும்ப தமிழ்நாட்டில் கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. இன்னும் சில ஆண்டுகள்ல சில வருடங்கள்ல அது நமக்கு வரணும். இந்த கிளாசிக்கல் ஃபார்ம்ஸ் எல்லாம் திரும்ப வரணும். தமிழ் மொழிக்கான பெருமையை திரும்ப மீட்டெடுக்கணும். தமிழ் மொழி